ரோஹிணியை பற்றிய உண்மையை நான் அனைவரிடமும் சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆமாங்க, இது நம்ம ரொம்ப நாள் ஆசை. எப்படா மீனா உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல ரோகிணி பத்தின விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு சொன்னாங்க. அது மீனாவுக்கு மட்டும்தான் தெரிய வந்துச்சு. ஓகே, மீனாவுக்கு தெரிய வந்துருச்சு, அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனா அதை விட்டுட்டு இப்போ கதை வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. சோ சீக்கிரமே ரோகிணி பத்தின விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொன்னாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனா அண்ட் சீதா இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அப்ப சீதா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் துரோகம் பண்ற மாதிரி தானக்கா, ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சும் நான் உண்மையை மறைச்சு வைக்கிறேன் அப்படின்னா அது தப்பு தானக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்ப சந்திரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப சீக்கிரமே அந்த உண்மையை சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு போன மீனா நேர ரோகிணிக்கு கால் பண்ணி நீ உடனே இங்க வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல மீனா என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிட்டாங்க. சரி நீ எங்க இருக்க சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம மீனா அங்க போய் ரோகிணியை மிரட்டுறாங்க. இங்க பாரு, உனக்காக என்னால குற்ற உணர்வோட இருக்க முடியாது, நான் உனக்கு குறிப்பிட்ட டைம் தரேன், அதுக்குள்ள நீ என்ன பண்ற அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லிடு, ஏன்னா உன்னால நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் என்னோட கணவரை பகிச்சுக்கிறேன், என்னோட மாமனாரை பகிச்சுக்கிறேன், அந்த வீட்டுல இருக்கிற என்னோட மரியாதையை நானே கெடுத்துக்கிறேன் போல இருக்குது, அதனால நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கு ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல மீனா எனக்கு டைம் வேணும், எனக்கு நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதற்காக நான் உனக்கு அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, அதற்கு ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா மீனா, எனக்கு இப்ப இருக்கிற ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா மனோஜுக்கு கிறிஷ பிடிக்கணும், மனோஜுக்கு கிறிஷ பிடிச்சா மட்டும்தான் என்னால அப்பதான் உண்மையை சொல்ல முடியும் மீனா, இல்லனா என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க. அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி அதற்காக நீ ஏதாவது முயற்சி எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மீனா, அந்த மாதிரி நான் எந்த ஒரு முயற்சியும் இப்ப வரைக்கும் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இதுங்க பார், இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிரு, ஏன்னா இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க வான் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மீனா, இந்த விஷயத்தை நான் எப்படி மீனா பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பார், அது எனக்கு தேவையில்லாத விஷயம், நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றது எனக்கு தேவையே கிடையாது, நீ என்ன முடிவு வேணா எடுத்துக்கோ, ஆனா எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ரோகிணிக்கு அவகாசம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ரோகிணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை நடத்தி ஆகணும். அப்போ ரோகிணி கேக்குறாங்க, என்ன மீனா இப்படி சொன்னா எப்படி, நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் நீ அம்மா அம்மான்னு ஒரு கேரக்டர் சொல்லி வச்சிருக்கே, அந்த அம்மாவை போட்டு தள்ளிரு, கிறிஷோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்த கதை தானே நீ சொல்லியிருக்க, அந்த அம்மா இல்லப்பா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நீ கட்டுக்கதையை கட்டி விடு, நான் கிறிஷ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன், அப்போ நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மனோஜுக்கு கிறிஷ பிடிக்க வை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சோ இனிமே தான் கதை கிழமை சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா கிறிஷ் மனோஜ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காம்பினேஷன் ஒத்து போகாது. ஏன்னா கிறிஷ் வேற டைப், ரொம்ப ஜாலியா இருக்கணும், முத்து கூட பழகணும், மீனா கூட பழகணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். ஆனா மனோஜ் டோட்டலாவே வேற, அவன் நான் ஹையர் கிளாஸ் பீப்புள் கூட தான் பழகுவேன், இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு நினைக்கிற ஒரு ஆள் அப்படிங்கும் போய் இதை எப்படி இந்த கதையை கொண்டு போய் மெர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், அது நமக்கே நல்லா தெரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமா போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் அவங்க பண்ணி தான் ஆகணும் கதைக்கு சுவாரஸ்யத்துக்கு. பட் அந்த மாதிரி கொண்டு போவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.